ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம இதான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, இதான் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் இன்ட்ரோ நான் கம்ப்ளீட்டா குடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ பாருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் போன வீடியோல. ஸோ அந்த வீடியோ டெஃபினட்டா பார்க்கணும் நீங்க. இந்த இந்த கான்செப்ட்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தா பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் ஹோம்ஒர்க்கா கொடுத்திருந்தேன் ஆக்சுவலா போன வீடியோல. ஸோ இந்த சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். சால்வ் பண்ணாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எப்படி வாசிக்கிறேன்னா, 3/6 ஆஃப் த ஃபாலோயிங் ரெக்டாங்கிள் ஷேடட். ஓகே, இப்போ 3/6 என்ன அர்த்தம் பேசிக்கா? ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அது நீங்க 6 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிட்டீங்க. அதுல நீங்க 3 பார்ட் ஷேட் பண்றீங்க. ஸோ 3 பார்ட் ஷேட் பண்றீங்க. ஸோ ஒரு 6 பீஸ் இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள் நீங்க 3 பார்ட் ஷேட் பண்றீங்க என்ன அர்த்தம்? ஹாஃப் ஆஃப் த என்டையர் ரெக்டாங்கிள் நீங்க ஷேட் பண்றதா அர்த்தம். ஸோ பேசிக்கா நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த இந்த இதை தூக்கி நீங்க இங்க போடலாம். அப்புறம் என்ன ஆகும்னா, இதுதான் ஹாஃப் த ரெக்டாங்கிள், இது இன்னொரு ஹாஃப், இது இன்னொரு ஹாஃப். ஸோ பேசிக்கா நீங்க ஹாஃப் த ரெக்டாங்கிள் ஷேட் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒரு என்டையர் ரெக்டாங்கிள், ஃபுல் ரெக்டாங்கிள் இருக்கு, நீங்க ஹாஃப் த ரெக்டாங்கிள் ஷேட் பண்ணீங்க. அதாவது ஒரு 6 பீஸ் இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள் நீங்க 3 பீஸ் ஷேட் பண்ணீங்க. அது நீங்க இப்படி கூட யோசிக்கலாம். நீங்க எப்படி யோசிக்கலாம்னா, 3 into 2 equal to 6. 3 into 2 equal to 6. 6 divided by 2 equal to 3. So 3 is actually half of 6. So 3 by 6 நீங்க எப்படி எழுதலாம்னா, 3 என்ற இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்? 3 by 6 நீங்க எப்படி எழுதலாம்னா, half into 6 divided by 6 எழுதலாம். So இந்த 6 நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். So half the overall answer. So 3 by 6 is the same as half. ஸோ இன்ஃபேக்ட் நான் வேற கலர் யூஸ் பண்றேன். இதுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னா, எல்லாமே பிளாக்கா யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருமே பிளாக். ஓகேவா? ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. 3/6 இஸ் த சேம் அஸ் ஹாஃப். ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க கேள்வியிலன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெக்டாங்கிள்ஸ் ஹேவ் 3/6 ஆஃப் த ஏரியா ஷேடட். ஸோ நீங்க இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, ஹாஃப் த ஏரியா எங்கெல்லாம் ஷேட் பண்ணி, ஹாஃப் த ரெக்டாங்கிள் எதுலெல்லாம் ஷேட் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அது எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இது இங்க 3 ஆப்ஷன்ல இது கரெக்ட் ஆக்சுவலா. சூஸ் ஆல் ஆன்சர்ஸ் தட் அப்ளைனா மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் இருக்கலாம்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாமே. ஸோ இதுல இந்த ரெக்டாங்கிள் பாத்தீங்கன்னா எத்தனை ஈக்குவல் பீசஸ் இருக்கு? இதுல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பீசஸ் இருக்கு. 8 ஈக்குவல் பீசஸ்ல அவங்க எவ்வளவு ஷேட் பண்ணிருக்காங்க? 1, 2, 3, 4 ஈக்குவல் பீசஸ் ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ 4/8 என்ன அர்த்தம்? ஹாஃப்னு இருக்கும். ஸோ 4 அதாவது 8 ஈக்குவல் பீசஸ் இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள் நீங்க 4 பீஸ் ஷேட் பண்ணிருக்கீங்க. ஸோ பார்க்க எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் ஆக்சுவலா. நீங்க இப்படி கூட வேற வேற இடத்துல ஷேட் பண்ணதுனால உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியாது. ஹாஃப் த ரெக்டாங்கிள், ஹாஃப் த என்டையர் ஃபிகர் ஷேட் பண்ண மாதிரி தெரியாது. ஆனா லிட்டரலா பாத்தீங்கன்னா ஹாஃப் தான் ஷேட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க எப்படி இமேஜின் பண்ணலாம்னா, இந்த ரெண்டுத்தையும் தூக்கி இங்க போடுற மாதிரி. சோ இந்த ரெண்டுத்தையும் தூக்கி இதையே இங்க போட்டு இதை இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ப பார்க்க ஈஸியா தெரியும் உங்களுக்கு. சோ இதான் ஹாஃப் த ரெக்டாங்கிள், இது இன்னொரு ஹாஃப். சோ ஹாஃப் த ரெக்டாங்கிள் அவங்க லிட்டரலா ஷேட் பண்ணிருக்காங்க. சோ ஆன்சர் ஏ கரெக்டான ஆப்ஷன் தான். செகண்ட் ஆப்ஷன் போலாம். இதுல பாத்தீங்கன்னா 4 ஈக்குவல் பீஸ் இந்த ரெக்டாங்கிள் கட் பண்ணிருக்காங்க. 1, 2, 3, 4. அதுல 2 ஈக்குவல் பீசஸ் ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ 2 out of 4 என்ன அர்த்தம்? ஸோ 2 is nothing but half of 4. ஸோ half into 4 divided by 4 நீங்க எழுதலாம். ஸோ 4/4 நீங்க அப்படியே அடிச்சிடலாம். half the answer. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஏ ஆப்ஷன் கரெக்ட், பி ஆப்ஷன் கரெக்ட். இப்போ சி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 4 ஈக்குவல் பீஸ்ல அவங்க 3 பீஸ் ஷேட் பண்ணிட்டாங்க. ஸோ 4 ஈக்குவல் பீசஸ் இருக்கு. 4 ஈக்குவல் பீசஸ்ல அவங்க 3 ஈக்குவல் பீசஸ் ஷேட் பண்ணிட்டாங்க. ஸோ 3/4 தான் ஆன்சர் இதுல. இந்த ஃபிராக்ஷன் வந்து இந்த ரெக்டாங்கிள் வந்து ஃபிராக்ஷன், அதாவது ஷேடட் பார்ட்டை குறிக்கிற ரீஜன் வந்து 3/4 தான். ஸோ ஆன்சர் 3/4. ஆனா அவங்க கேட்கறது 3/6 மாதிரி வரணும்னு கேட்கறாங்க. 3/4 இஸ் கிளியர்லி நாட் ஈக்குவல் டு 3/6. ஸோ இது தப்பான ஆப்ஷன். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தப்பு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஏவும் பி தான். ஏ அண்ட் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? ஃபாலோயிங் சர்க்கிள்ஸ் ஆர் ஆஃப் த சேம் சைஸ், ஈச் இஸ் ஒன் ஹோல். ஓகே, ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து ஒன் ஹோல் சொல்றாங்க. ஒன் ஹோல்னா என்ன அர்த்தம்? நம்பர் 1 ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். So one circle is the same as number 1. One circle is each circle is one whole. So circle வந்து number 1 ரெப்ரசென்ட் பண்ணி நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். சோ இவங்க என்ன கேக்குறாங்கன்னா 6 sides of A is shaded. So இதான் சர்க்கிள் A. இதுல 6 sides ஷேட் பண்ணிட்டாங்க. So 8 ஈக்குவல் பார்ட்ஸா நம்ம சர்க்கிளை கட் பண்ணிருக்கோம். அதுல 6 ஈக்குவல் பார்ட்ஸா அவங்க ஷேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். So 1, 2, 3, 4, 5, 6 பார்ட்ஸ் அவுட் ஆஃப் 8 பார்ட்ஸ் அவங்க ஷேட் பண்ணிட்டாங்க. சோ இப்ப B ல என்ன கேக்குறாங்கன்னா, what fraction of B do we need to shade so that it has the same shaded area as A? ஓகே, இதே மாதிரி இருக்கணும்னா என்ன பண்ணும்? பேசிக்கா B நீங்க 4 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிருக்கீங்க. சோ 6/8 நீங்க in terms of dash x/4 எழுதணும். பேசிக்கா அதான் ஐடியா. இந்த எக்ஸ்ன்ற இடத்துல நீங்க என்ன போட போறீங்க? இதான் பேசிக் ஐடியா. சோ இப்ப 8 பீசஸா கட் பண்ணிருக்காங்க. இதுல 4 பீசஸா கட் பண்ணிருக்காங்க. சோ இதுல 3 பீசஸ் நீங்க ஷேட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இப்ப இதை தூக்கி என்ன பண்ணணும்னா, இந்த இடத்தை, இந்த போர்ஷனை மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல போட்டுடணும். இப்ப பார்க்க இப்படி இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்த மட்டும் பாருங்களா, இதை மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ பேசிக்கா 3/4 ஷேட் பண்ண மாதிரியே இருக்கும் பார்க்க. ஸோ இங்கேயும் நீங்க 3/4 ஷேட் பண்ணலாம். இல்ல அந்த லாஜிக் புரியலன்னா நீங்க என்ன பண்ணணும்னா 6/8 ஈக்குவல் டு x/4 அந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிக்கணும். 6/8 ஈக்குவல் டு x/4. ஸோ நீங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 8 வந்து இங்க 4 ஆகுது. ஸோ டிவைட் பை 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். 6 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு x கிடைச்சிடும். ஸோ 6 டிவைட் பை 2 என்னது உங்களுக்கு 3ன்னு வரும். ஸோ 3/4 இஸ் த சேம் அஸ் 6/8. ஸோ பேசிக்கா ஒரு ரெக்டாங்கிள் நீங்க 8 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிட்டு அதுல 6 பார்ட்ஸ் நீங்க ஷேட் பண்ணீங்கன்னா அது 6/8. அதே ரெக்டாங்கிள் நீங்க 4 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிட்டு 3 பார்ட்ஸ் ஷேட் பண்ணீங்கன்னா அது 3/4. அதான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ பேசிக்கா ரெண்டு ஆனும் ஒண்ணுதான். ஏன்னா 6/8 நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3/4 கிடைக்கும். 6/8 மோஸ்ட் சிம்பிளிஃபைடு ஃபார்ம் வந்து 3/4 தான். ஸோ அந்த பேசிக் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நீங்க பில எவ்வளவு ஷேட் பண்ணா இவ்வளவு ஷேட் பண்ணா போதும். 3/4 ஷேட் பண்ணா போதும். ஸோ ஆப்ஷன்ல 3/4 இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். 3/4 தான் கரெக்ட். 1/4 தப்பு, 2/8 தப்பு. 2/8 பாசிபிளே கிடையாது. 4 ஈக்குவல் பீஸ் தான் கட் பண்ணிருக்கோம். ஸோ டினாமினேட்டர் 4 வந்தே ஆகணும். ஸோ டெஃபினட்டா சி தப்பு. பியும் தப்பு. பில 1/4 கொடுத்துருக்காங்க. 1/4 டெஃபினட்டா தப்பு. 3 பீஸ் ஷேட் பண்ணாதான் பார்க்க இதே மாதிரி இருக்கும். ஏ மாதிரியே இருக்கணும் பார்க்க பியும். ஸோ அப்பனா என்ன பண்ணணும், நீங்க 3/4 ஆஃப் த என்டையர் சர்க்கிள் நீங்க ஷேட் பண்ணணும். இந்த இடத்துல பியை நீங்க 3/4 ஷேட் பண்ணணும். 3/4 ஆஃப் த பி ஷேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர். ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் போனா இதுல என்ன கேட்கறாங்க, 6/8 of the following rectangle is shaded. Which of the following rectangle have exactly 6/8 of their area shaded? First நீங்க சிம்பிளிஃபை பண்ணிருங்க, அப்புறமா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ண பாக்குறேன் நான் ஃபர்ஸ்ட் 6/8 நீங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 6/8 நீங்க என்ன பண்ணலாம்னா 6 நீங்க 3x2 எழுதலாம், 8 நீங்க 4x2 எழுதலாம். ஸோ இந்த 2/2 நீங்க கேன்சல் பண்ணிடலாம் டேரக்டா. இது இப்படிதான் சிம்பிளிஃபை பண்ணணும், பேசிக் ஐடியா தான். ஸோ 3/4 தான் ஆன்சர். ஸோ எந்தெந்த ரெக்டாங்கிள் நீங்க 3/4 of the region ஷேட் பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொல்லணும். ஸோ which of the following rectangles have 3/4 of the area shaded, 3/4 of the area shaded கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். இதுல வந்து ரெக்டாங்கிள் நீங்க 4 ஈக்குவல் பீஸா கட் பண்ணிட்டு 2 ஈக்குவல் பீஸ் ஷேட் பண்ணிருக்கீங்க. இது வந்து 2/4, 2 out of 4 ஈக்குவல் பீசஸ் நீங்க ஷேட் பண்ணிருக்கீங்க. ஸோ இது தப்பு. அவங்க கேட்கற 3/4. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பில பாத்தீங்கன்னா 3 ஈக்குவல் பீஸ் ஷேட் பண்ணிட்டாங்க. 1 2 3 out of 4 ஈக்குவல் பீசஸ். 4 ஈக்குவல் பீஸ் இருக்கு, அதுல 3 பீசஸ் அவங்க ஷேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது கரெக்ட் தான். 3 out of 4 பீசஸ் இந்த ஆப்ஷன்ல ஷேட் பண்ணிட்டாங்க. ஸோ பி ரைட் ஆன்சர். இப்போ சூஸ் 2 ஆன்சர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி சியும் கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலயும் பார்க்கலாம், நான் எதுக்கு செக் பண்ணிடுறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்கே 3 பீஸ் ஷேட் பண்ணிட்டாங்க, இது 3 ஷேட் பண்ணிட்டாங்க, இது ஷேட் பண்ணல. ஆனா அவுட் ஆஃப் 4 ஈக்குவல் பீசஸ் அவங்க 3 ஈக்குவல் பீசஸ் ஷேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் 3/4 ஆஃப் த என்டையர் ரெக்டாங்கிள் அவங்க ஷேட் பண்ண மாதிரி தான் கணக்கு வரும். ஸோ சியும் கரெக்ட் ஆப்ஷன் தான். ஸோ கரெக்டான ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பி அண்ட் சி தான். பி அண்ட் சி ஆர் த ரைட் ஆப்ஷன்ஸ். ஓகேவா, நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இதுல என்ன கேக்குறாங்கன்னா the following figures are the same size, each is one whole. ஒரு ஃபிகரை நீங்க ஒன் ஹோல்னு சொல்லலாம். எனி ஃபிகர் நீங்க பேசிக்கா இந்த என்டையர் ஃபிகரை நீங்க நம்பர் 1 ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதுதான் ஈச் இஸ் ஒன் ஹோல்ன்ற அர்த்தமே அதான். அந்த ஸ்டேட்மெண்டோட அர்த்தம் இதான். ஒரு என்டையர் ஃபிகரை நீங்க நம்பர் 1 வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு அர்த்தம். ஸோ இப்ப இதுல என்ன கேக்குறாங்கன்னு பாத்துடலாம். ஸோ 2/3 ஆஃப் ஏ இஸ் ஷேடட். 2/3 மொத்தம் ஏல வந்து 3 ஈக்குவல் என்னது 1 2 3 4 பீசஸ் இருந்து என்ன அர்த்தம், ராம்பஸ் இருக்கு. ஓகே, பேசிக்கா ஒரு 4 சைடட் பாலிகன் வந்து ஓகே எப்படி சொல்லலாம் இத. ஓகே, டைமண்ட் நான் கூப்பிடுறேன். ஸோ 3 டைமண்ட் இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏல. ஏ ஹஸ் 3 டைமண்ட்ஸ் 1 2 3 டைமண்ட்ஸ் தான் அவங்க 2 டைமண்ட் ஷேட் பண்ணிருக்காங்க, ஒரு டைமண்ட் ஷேட் பண்ணல. இது 2 தான் ஷேட் பண்ணிருக்காங்க. இதை ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணிட்டாங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ 2/3 ஆஃப் ஏ ஷேடட். இப்போ வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் பி டு வி நீட் டு ஷேட்? ஸோ இட் ஹேஸ் த சேம் ஷேடட் ஏரியா அஸ் ஏ. இப்போ பில பாத்தீங்கன்னா எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 triangles இருக்கு. So 2/3 in terms of நீங்க x/6 எப்படி எழுதலாம்? 2/3 நீங்க x/6 அந்த மாதிரி எப்படி எழுதுறது? அந்த ஃபார்ம்ல எப்படி எழுதுறது? நீங்க 3 எப்படியா 6 ஆக்கும். அந்த டினாமினேட்டர் எப்படியா in terms of 6ல எழுத தெரியணும் உங்களுக்கு பேசிக்கா. So 2/3 நீங்க என்ன பண்ணலாம்னா both sides, அதாவது டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டு பக்கமும் நீங்க into 2 மல்டிப்ளை பண்ணலாம். சோ அப்பனா அந்த ஃபிராக்ஷன் ஒரிஜினல் ஃபிராக்ஷன் நீங்க டச்சே பண்ணல. நீங்க என்ன பண்றீங்கன்னா மேலேயும் into 2 போடுறீங்க, கீழேயும் into 2 போடுறீங்க. 2/2 is the same as 1. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ 2/3 நீங்க என்ன பண்றீங்கன்னா 2/3 into 2/2 போடுறீங்க. 2/3 into 2/2 என்ன அர்த்தம்? 2/3 into 1 அர்த்தம். ஆனா 1 எழுதுனா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்காது. நீங்க 2/3 in terms of x/6 எழுதணும், அந்த மாதிரி எழுதணும், அந்த ஃபார்ம்ல எழுதணும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்றேன், இந்த ட்ரிக் யூஸ் பண்றேன். ஸோ நீங்க 2/3 into 2/2 போட்டீங்கன்னா என்ன வரும்? ஃபுல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்க. ஸோ 4/6 வரும். 2/3 into 2/2 பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 2 is equal to 4, 3 into 2 6 வரும். ஸோ ஆன்சர் வந்து 4/6 வரும். ஸோ இப்ப பில நீங்க 4/6 ஆஃப் த ஏரியா ஷேட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு 2/3 ஆஃப் ஏரியா ஏ ஷேட் பண்ண மாதிரி அந்த கணக்கு வரும் பேசிக்கா. ஸோ 4/6 எப்படி வரணும்? 4 ட்ரையாங்கிள் ஷேட் பண்ணணும். அவுட் ஆஃப் 6 ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ் யூ ஆர் சப்போஸ் டு ஷேட் 4 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இப்ப நம்ம அது பண்ணிடலாம். ஸோ 1 2
3 4 பார்க்க அதே மாதிரி இருக்கா? பார்க்க அதே மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ரெட்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. நீங்க பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க, இங்க ப்ளூ பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். ஆனா பார்க்க அச்சசல் ஒரே மாதிரி தான் இருக்கு. இங்க பேசிக்கா நிறைய லைன்ஸ் வரைஞ்சிருக்கும். இங்க அந்த லைன்ஸ் எல்லாம் வரையல. இங்க அந்த லைன்ஸ் எல்லாம் நீங்க வரைஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 4 லைன் வரைஞ்சீங்கன்னா பார்க்க அச்சசல் அப்படியே இருக்கும் ரெண்டுமே. ஸோ 2/3 ஆஃப் A ஷேடட், 4/6 ஆஃப் B ஷேடட், அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் வந்து 4/6 தான். ஸோ ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஏ தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சூஸ் ஒன் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கோம்? 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈக்குவல் ஃபிராக்ஷன்ஸ்ல நம்ம 4 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம் இன்னைக்கு வீடியோல. நான் வேணா மார்க் பண்ணிடுறேன் ஒழுங்கா. 4 கொஸ்டின்ஸ் டன், 4 கொஸ்டின்ஸ் ஓவர். ஓகேவா? அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம 5th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இதே எக்ஸசைஸ் இந்த கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்ஃபேக்ட் இதை ஹோம்ஒர்க்கா நீங்க பண்ணிட்டு வரலாம். 2/3 ஆஃப் த ஃபாலோயிங் ரெக்டாங்கிள் இஸ் ஷேடட். Which of the following rectangle have exactly 2/3 of their area shaded? இதான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. நம்ம 4 கொஸ்டின் பண்ணோம்ல, அதை பேஸ் பண்ணி இங்க பண்ணிடலாம். அந்த லாஜிக் புரிஞ்சாலே இந்த கொஸ்டின் பண்ணிடலாம். இதுவும் ஈஸி கொஸ்டின் தான். சோ இதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். சோ இன்னைக்கு வீடியோ நம்ம 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல நம்ம இந்த கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.